பண்ணலாம். அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நான் வரேன் சரியா? கண்டிப்பா வரேன்னா, ஆனா எப்போ வருவேன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரேன் பரத்து தங்கம். ஏன் கமெண்ட் மனதுக்குள் படிங்களா அமைதியா? அம்மா கம்பெனி கேருதிமா நல்ல பரசோக உனக்கு சுசி ஹாய் அம்மா வாங்க சுசி வணக்கம். ஹாய் சுசிம்மா நல்லா இருக்கீங்களா? வாருங்கள் வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்னை என்னை தங்கம் தான் சொல்லுவாங்க. நீங்க என்னை விட பெரிய தங்கம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் பரத்மா. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. அந்த பல் பிடுங்கின இடம் அசையக்கூடாது, ரெஸ்ட் எடுக்க வேண்டாம். செஞ்சேன் நான் 3 மணி 4 மணிக்கு பல்லு பிடுங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்போ போல 9:30 மணிக்கு வந்து லைவ் உட்காந்துட்டேன். சுசி நடேசன் கேசவன் சொல்லியிருக்காங்க. தங்கள் பல் போலதான் எனக்கு பல் வரிசையம்மா. அம்மா பல்லை எடுக்காத என்று சொல்லிவிட்டார்கள்மா. கடவா பல் ஏட்டுக்கு முறையாக எமக்கு பல் தோண்டி இருக்கிறது. ஆமாம் ஆமாம் நான் எங்கள் அப்பாவை எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. எனக்கு நாங்கள் எகிரில் குத்தி குத்தி எகிரெல்லாம் புண்ணாயிடுச்சு செஞ்சேன்னா. அந்த மாதிரி ரொம்ப குத்தி குத்தி புண்ணாயிட்டே இருந்துச்சுன்னா ஆறாத புண்ணா மாறிடுமா. இது வேற பிரச்சனையா? பல்லு போனால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சிஸ்டர் நாங்கள் எங்கள் ஊரில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். காவடி எங்கள் ஊர்லேருந்து பழனிக்கு பாத யாத்திரை போகும் வழியில் வட்ட மலையில் காவடி தங்குவார்கள். அப்போது ஒரு பெண் சாமி வந்து எங்களை வர சொல்லி சொன்னார். அப்படியா? சூப்பர் சூப்பர் சங்கரண்ணா. ஓகே காபா இவருக்கு இருக்கு ஆஃபீஸில். சூப்பர். நைட் டியூட்டியா உனக்கு? சரி 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 சரி. குட் நைட்ப்பா. குட் நைட் பரத்துமா. கொட்டாய் வந்தா போய் தூங்குப்பா. ஆமாம்மா கிளம்பணுமா. சரி கிளம்பிடலாமா? ஏன்னா எனக்கு வியூவர்ஸ் வராது. இருக்கிறீங்கன்னா எனக்கு வந்து நெட்டு இல்லை. மாத்திரை வந்து சாப்பிடுங்க, அப்போ தான் வலி குறையும். ஆமாம் நான் முதல்ல மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு. வாங்க தமிழ்ச்செல்வி மதனி என் உடன் பிறந்த தங்கக்கா வணக்கம். வாருங்கள் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? லைக் டன் ரொம்ப சந்தோஷம். ஆமாக்கா நைட் ஊட்டி சாவடிக்கிறாங்களா? அச்சோ. சரி கிளம்பிடலாமா? தோழி எல்லா கோவில்களுக்கு சென்று பார்த்தால் பரமா மைந்தன் என்னை இதுவரை அழைக்காததற்கு என்ன காரணம் என்றுதான் தெரியவில்லை தோழி. அச்சோ ஏன் அக்னியண்ணா ஏன் இப்படி சொல்றீங்க? நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. இன்னையிலேருந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் அக்னியண்ணா. உங்களோட கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு காலையில விடிய காலை பொழுது வந்து உங்களுக்கு நல்லதாவே அமையும். விடிய காலையிலேருந்து இனிமேல் உங்களோட கால வரையுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க சரியா? எவ்வளோ மனசு வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நாளையிலேருந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல செய்தியே வரும். நீங்கள் நாளைக்கு லைவில் வந்து நீங்கள் சொல்லுவீங்க சரியா? நல்லா இருப்பீங்க, நல்லதே நடக்கும் அண்ணா. நீங்கள் எதை பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரிகிறது மனசுக்குள்ளே. அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று கூறி வரச்சொல் என்று கூறினார். அங்கிருந்து போன் மேல் போன் உடனே கிளம்பி போய்விட்டோம். அப்படியா சங்கரன்? ஓ அங்கே. ஓகே ஓகே. காவடி எடுக்கிறதுக்கு. ஓகே சங்கரண்ணா வணக்கம். தமிழ் மல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்ச்சொல்லி சோக வணக்கம். சங்கனை கொடுத்துருக்காங்க. சூப்பர். வாங்க அபி சோக வணக்கம். ஹாய் அபிமா. அபி நல்லா இருக்கீங்களா? அக்னி சகோ நீங்கள் எந்த ஒரு சகோ? அபி சகோ வணக்கம். தமிழ்ச்செல்வி தங்கச்சி இனியர் வணக்கம். பழனிக்கு சிஸ்டர். ஓ சூப்பர் சூப்பர் சங்கரண்ணா. ஹாய் சிஸ்டர். அதெல்லாம் ஒரு இதுதான் சங்கரண்ணா, அதெல்லாம் நிஜமாலுமே ஒரு இதுதான். ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம். கார்த்திகேயன் ஹாய்மா. ஹாய் என் செல்லமண்ணா வணக்கம். வாங்க யாது மூரே அவருக்கு பேருண்ணா வணக்கம். எப்படி என்ன இருக்கா? மகா சிவராத்திரி தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தமிழனுடன் இனிய மகா சிவராத்திரி.